இப்போ நம்ம சிக்கன் 65 செய்ய போகிறோம். ஒரு 1/4 கிலோ சிக்கன் கழுவி மஞ்சள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர், சிக்கன் மசாலா, அது சிக்கன் மசாலா உப்பு இருக்கும், அதுவே போதும். நல்லா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் 1லேருந்து 1.5 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கோங்க. சிக்கன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக செவந்தால் போது, ரொம்ப ரெட்டாக வதங்க வேண்டாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 ஸ்பூன், அதையும் இந்த வெங்காயத்தோட நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா சேர்ந்து கொஞ்சம் வதங்கின உடனே சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம குக்கரில் போடுறப்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்போ. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், ஏன்னா நான் கொஞ்சம் மைல்டாக தான் செய்கிறேன், ரொம்ப காரமாக செய்யலை. 2 ஸ்பூன் போட்டு இப்போ எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா உப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருக்கப்போ இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே நல்லா ஏறும். இது கூட என்ன வச்சுக்கோன்னா கொஞ்சம் தேங்காயும் ஜீரகம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 தக்காளி, அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும், சேர்த்து நல்லா வதக்கியிருக்கோம். தக்காளி போட்டாச்சா, எல்லாம் 3 சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வறுத்தா நம்ம தேங்காய் தண்ணியை தக்காளி தண்ணியை ஊற்றி ஒரு டம்ளர் கிட்ட ஒரு கழுவினது அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டிங்கன்னா இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு ஒரு விசில் வைங்க. சிக்கன் குழம்பு வந்து நல்லா கமகமன்னு வாடையாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன், போட்டு குக்கர் போட்டு விசில் வச்சுக்கணும். கரெக்டாக ஒரு விசில் வந்து இறக்குனிங்கன்னா சிக்கன் குழம்பு நல்லா ஸ்மெல் நல்லா வாடையாக நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம 65 போடுறோம். எல்லாம் நல்லா காஞ்சோடனே மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து அதை நல்லா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து 6 நிமிஷம் சீக்கிரம் வெந்துடும். 65 ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சு செய்யறதுனால நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.